ഹലോ MGR രസികർക്ക് എല്ലാവർക്കും വണക്കം. ആൻഡ് ഇത് പുതു ടൈപ്പ് ഒരു വീഡിയോ இது நம்ம நிறைய நாளாக அது சாப்பிட்டுட்டு ஸோ அம்மா வீட்டுக்கு போப்போம் அங்கே பக்கத்தில் இருந்தேன் அப்போது வாங்கினது தான். நாம் எப்பவும் சாப்பிடாததுனால இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் ஃபீலிங் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் சாப்பிடாததுனால. ஸோ இதுக்கு இங்கே கேரளாவில் நிறைய பேர் இருக்குது, இப்போ நிறைய ஏரியாவில் நிறைய பேர் இருக்குது. நம்ம ஏரியாவில் எருந்துன்னு சொல்லுவார். நம்ம ஏரியாவினால என் அம்மா பக்கத்தில் எல்லாம். அண்ட் இது தமிழில் என்ன சொல்கிறதுன்னா, இது கூகுள் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அப்போல்லாம் புரிஞ்சது மட்டி. அப்படி தான் அந்த வீடியோவில் அப்படி தான் மட்டின்னு தான் அந்த ப்ரௌசரில் கூகுளில் அப்படி தான் பார்த்தேன். ஸோ இது கேரளா ஸ்டைலில் எப்படி குக் பண்ணுறேன்னு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். கேரளா ஸ்டைல்னு நம்ம வீட்டில். ஓகே பாய். அப்போது வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டே. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபுட் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படியெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் ஏன்னா ஆமாம், எனக்கு இது அவ்வளோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இல்லை, அம்மா என்னமோ குக் பண்ணித்தர நம்ம சாப்பிட்ற அந்த மாதிரி தானே நம்ம வேலை. ஸோ அதனால தான் இப்போ இது க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணுறது 2-3 டைம்ஸ் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இது ஆக்சுவலி சிம்பிளாக குக் பண்ணால், சிம்பிளாக ரொம்ப லைட்டு சூப் மாதிரி குக் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான். ஸோ அப்போது இந்த மாதிரி இது குக் பண்ணுறதுக்கு கோகனட் ஆயிலெல்லாம் செட் பண்ணி, பின்ன இது கருவேப்பிலைக்கு தமிழ் எப்படின்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் போடுற. அதுக்கு எனக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு தெரியல, பார்த்தா தெரியல, இது எல்லோரும் ஒரே மாதிரி தான். அப்புறம் இது மசாலா, இது என்ன ஜிஞ்சர் எல்லாம் இருக்குது, இதில் ஜிஞ்சர் இருக்குது. அப்புறம் சவாளை இல்லை மறைச்சி ஸ்மால் ஓனியன் இருக்குல்ல, வெங்காயம் என்னமோ அப்படி எതൊക്കെയോ இட்டுட்டு மேக் பண்ணி இதில் இட போகிறேன். அப்போ எனக்கு சுத்தமாக இதோட தமிழ் தெரியாது, இதோட பேரெல்லாம் தமிழில் தெரியாது. ஜிஞ்சர் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் ஆமாம், இப்போ தான் டொமேட்டோ, தக்காளிக்கெல்லாம் தமிழில் என்ன தக்காளி தானே தெரியல. இட்டு நிறைய வாட்டி இந்த மாதிரி மாட்டி. ஸோ இந்த மாதிரி ஆமாம், இதில் இந்த மஞ்சள் பொடி, அப்புறம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் எப்படி என்னன்னு தெரியல, நமக்கு சாப்பிட மட்டும்தானே தெரியும். ஆமாம், இப்போ கொஞ்சம் வாட்டரெல்லாம் போட்டு அப்புறம் நம்ம தான் மட்டி எருந்து இது நம்ம இப்போது இந்த மாதிரி கடுகுவரா இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டு அண்டு இது எப்படின்னா, இது நம்ம ஹாட் வாட்டரில் சும்மா இது வச்சுருந்தா அது ஓப்பனாகி வரும். அது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. நல்ல நம்ம சைல்ட்ஹுட்லெல்லாம் அப்படி பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கு. நம்ம ரிவரில் குளிக்க போகும்போது அங்கே இருந்து அப்படி தான். ஸோ இப்போ ஓகே ஆயிடுச்சு. எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்குது எனக்கு தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் அதுதான் கிச்சனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க தானே, எனக்கு தெரியல. அப்போ நீங்களே கமெண்ட் போடுங்க. அப்புறம் ஆமாம், இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக போட்டு க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஆமாம், இப்போ அதை ஓப்பன் பாருங்களேன், ரொம்ப ஓப்பனாக வந்திருக்கு. அண்டு இதோட சோறு போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்பவும் சாப்பிடலைல, அதனால ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் இதான் ஜஸ்ட்டு அது இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மட்டி எருந்து அது இப்போது ஆமாம், இது இப்போது இப்படியே ஆக்சுவலி இதில் இருந்து எடுத்து ஃப்ரை பண்ணுற அந்த மாதிரி இருக்குது. அது நான் தமிழ் வீடியோஸ் பார்த்தப்போ அப்படி தான் அங்கே எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், சூப் மாதிரி இருக்கும், இது சால்ட்டியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அதான் சொன்னேன், எப்பவும் சாப்பிடாததுனால பிடிக்கும். இப்போ தான் ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் கூட நேரம் க்ளோஸ் பண்ணி ஆமாம் ஓகே. இப்போ என்ன அந்த கறிவேப்பு அந்த போட்டு இனி கொஞ்சம் கோகனட் ஆயில், சுத்தமாக கோகனட் ஆயில் நம்ம வீட்டில் இருக்கிறது தானே, வீட்டில் இந்த கோகனட் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு தான் கோகனட் ஆயில். ஓகே. அப்புறம் MGR வீடியோஸ் எல்லாம் பண்ணுறேன். நான் இப்போ குக்கிங் வீடியோஸுக்கு வந்துட்டேன்.
எனக்கு தெரியல என்ன நடக்கிறீங்கன்னு. ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ தானே, நான் தானே, என்னது ஏதாவது முட்டாள்தனம் பேசிகிட்டு இருந்தா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது தம்பியா நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆமாம், இப்படி தான் இந்த வீடியோ ரீச் ஆகுமா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணலை, இது பர்ஃபெக்டாக வீடியோ இல்லை. ஜஸ்ட் ஆமாம், வீட்டில் நிறைய நாளாச்சு இது வாங்கிட்டு. அப்போ வாங்க போகிற எக்ஸைட்மெண்ட், அதனால வீடியோ போட்டேன். நிறைய நாள் நல்ல இயர்ஸ் ஆச்சு, வருஷங்கள். அப்புறம் என்னென்னா இது நமக்கு சாப்பிட போகிறேன். ஓகே, ഇതിനെ கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வெயிட். ஓகே, இதான் ஃபைனல் தான். இதிலிருந்து அந்த மீட் இருக்குல்ல, மீட்டெல்லாம் சக் பண்ணி ஈட் பண்ணால் நைஸாக இருக்கும். நம்ம சோறில் கொஞ்சம் போட்டு அதோட அந்த வெல்லம் இது இருக்குல்ல, குழம்பும் கொஞ்சம் போட்டால் நல்ல டேஸ்டியாக எனக்கு பர்சனலி நல்லா பிடிக்கும் அப்படி. ஓகே, அப்புறம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காட்டியும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.